மிக முக்கியமாக நான் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார். எப்படி இருக்க போகிறது இந்த அடுத்த கட்ட நடவடிக்கைகள்? நம்மிடையே கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் விமர்சகர் திரு பிரியன் இணைப்பில். நன்றி திரு பிரியன், இணைப்பில் வந்தமைக்கு. இது எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? அவருக்கு இப்போ கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க, அதே சமயம் அவர் எம்எல்ஏவாக தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கு? கட்சி தான் அவரை கட்சியை விட்டு நீக்கிருக்கு. அவர் அன்அட்டாச்சு மெம்பரா, யாரையும் சாகாத உறுப்பினராக இருக்கிறதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. அதான் மெம்பரா கட்சியை விட்டு விலகினாலும் அவரா விப்பு ஏற்காம மாறுபட்டு செயல்பட்டாலும் தான் கட்சி பதவி பறிபோகுமே தவிர, கட்சி அவரை வெளியேற்றினா அவர் கட்சி போக மாட்டார். அவர் அன்அட்டாச்சு மெம்பரா இருப்பார். ஆனால் அவர் யாரையும் ஆதரிக்க முடியாத ஒரு சூழலில் இருப்பார். அவரோட உறுப்பினர் பணியை அவர் செய்யலாம், அவ்வளோதான். வேற ஒன்றும் ஆதரிக்கிறதெல்லாம் போன்றது பண்ண முடியாது. ஏற்கனவே அவர் அமமுக, ஆனால் சட்டமன்றத்தை பொறுத்த மட்டும் அமமுக ஒரு உறுப்பினர் இருக்கிறதுனால, முழு கட்சி அவராக இருக்கிறதுனால, சட்டமன்ற அதிமுக அமமுக கட்சி என்டையர் கட்சியே அப்படியே தாவேக்கால ஆதரவு கொடுக்குது அப்படின்னு முடிவெடுத்தாருன்னா, ஒரு மெம்பரா இருக்கிறதுனால அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது நம்ம பார்க்கணும். இது ஒரு சட்ட பிரச்சனையாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிகமாக சட்டமன்றத்துக்குள்ள சபாநாயகர் அமமுக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, இந்த ஒரு மெம்பர் அமமுகவை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, ஒருவேளை கட்சி அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போனால் உண்டு. அதர்வைஸ் சபாநாயகர் எடுக்கிற முடிவு தான் இறுதியானது. கோர்ட்டு ரொம்ப ரேராக தான் அதில் தலையிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஸோ இந்த சூழல் ஏற்கனவே அவர் ஆதரவு கடிதம்லாம் கொடுத்தாரு. அப்புறம் ஆதரவு கடிதம் கொடுக்கலன்னு சொன்னாங்க. அப்புறம் 2 பேர் சேர்ந்து தினகரனும் அவரும் சேர்ந்து கவர்னரை பார்க்கல. மொத்தத்தில் அவர் முடிவெடுத்துட்டார். முதலேயே அவர் தாவேக்கால சேர்றதுன்னு முடிவெடுத்துட்டார். நடுவில் தினகரன் போன்றவர்கள் கூப்பிட்டு அவர் சமாதானப்படுத்தினாங்க போல் இருக்கு. அவரை பொறுத்த மட்டும் அவர் தாவேக்காவுக்கு முதலேருந்தே உறுதியாக ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. நடுவில் கொஞ்சம் ஊசலாட்டத்தில் இருந்தார்னு நினைக்கிறேன். இப்போ இதில் நாளைக்கு பெரும்பான்மை நிரூபிக்கணும். அவகாசம் கொடுத்துருக்கக்கூடிய 3வது நாள் நாளைக்கு, கவர்னர் அவகாசம் கொடுத்துருக்க 3வது நாள் நாளைக்கு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இதில் அவர் இந்த பெரும்பான்மை நிரூபிக்கையில் தாவேக்காவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுப்பதிலையும் ஒரு சிக்கல் இருப்பதாக நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல சட்டமன்றத்தில் சபாநாயகருடைய அதிகாரம் தான் பெரிய அதிகாரம். அவருடைய சோல் டிஸ்கிரிப்ஷனுக்கு பற்றி நமக்கு ஏற்கனவே நிறைய வழக்குகளில் பார்த்துருக்கோம். பிஹெச் பாண்டியிலேருந்து வானளாவிய அதிகாரம் சொல்லப்பட்டதுலேருந்து நிறைய விஷயங்களை தமிழக சட்டமன்றமே சந்திச்சிருக்கிறது. இப்போ ஒருவேளை அவர் இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல அவர் தனிப்பட்ட நபராக ஒட்டுமொத்தமாக கட்சியாக வரக்கூடிய சூழ்நிலையில் அவர் வாக்களிப்பதற்கான சாத்தியக்கூறு என்ன இருக்கு? அப்படி போனால் அது ஒருவேளை நல்லிஃபை ஆகுமா, அல்லது அது சபாநாயகருடைய டிஸ்கிரிப்ஷன் கீழே நிற்குமா? இல்ல, ஒரு அமமுக நான் தான், சட்டமன்றத்தை பொறுத்த மட்டும் அமமுக நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்டையர் கட்சியே நான் தான் அப்படின்னு சட்டமன்றத்துக்குள்ள நான் தான் முடிவெடுத்தாருன்னா, தினகரன் நாளைக்கு சபாநாயகர் கடிதம் எழுதுவாரு. அந்த கடிதத்து மேல சபாநாயகர் எடுக்கிற முடிவு தான். ப்ராபபிலி ஒரு தாவேக்காவை ஆதரிக்கிறதுனால சபாநாயகர் முடிவெடுக்கிறத டிலே பண்ணுவாரு. அப்புறம் தினகரன் கோர்ட்டுக்கு போனோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. உத்தவ் தாக்கரே எப்படி கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட் வரையும் போனாரோ, சுப்ரீம் கோர்ட் சொல்லியுமே மகாராஷ்டிரா கவர்மெண்ட் எந்த நடவடிக்கையும் எடுக்கல, சபாநாயகர் எடுக்கல ஷிண்டே ஆட்கள் மேல. ஸோ அதனால இதெல்லாம் கட்சி தாவல் தடை சட்டத்தை கேலிப்படுத்துற மாதிரியான மேக்கிங் மோக்கரி ஆஃப் தி ஆன்டி டிஃபெக்ஷன் லா இதெல்லாம் ஆக்சுவலா தட் இஸ் வாட் பீயிங் டன். அது இதெல்லாம் தவிர்க்க முடியாது. ஜனநாயகத்துல கட்சி தாவல் தடை சட்டம் அதை பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, இப்போ இவருடைய ஸ்டாண்டப் நம்ம பார்க்க முடியுது. அவர் உறுப்பினராக தொடரலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க. அதுக்கு ஏற்கனவே பல உதாரணங்கள் நம்ம இருக்குங்கிறத பார்க்குறோம். ஆனால் இப்போ ஒருவேளை அவர் இப்போ குக்கர் சின்னத்தில் நின்றுக்கிறாரு, அதை வெற்றி பெற்று வந்திருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஒருவேளை இவர் டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படிங்கிற போற முடிவு திரு தினகரன் எடுத்தார் அப்படின்னா, அது இப்போ ஒட்டுமொத்த உறுப்பினர்களுக்குமே ஒரு பிரச்சனையாக இருக்குமா, அது அல்லது தாவேக்காவுக்கு பெரும்பான்மை நிரூபிக்கிற ஒரு சிக்கலை உருவாக்குமா? தினகரன் என்ன மாதிரி முடிவு எடுத்தாலுமே அவர் உறுப்பினராக கன்னியூ பண்றது தினகரன் எடுக்கிற முடிவு அவரை கட்டுப்படுத்த அவரை பாதிக்க இருக்க மாட்டாருன்னு சொல்ல முடியாது. தினகரன் என்ன வேணா முடிவு எடுத்துக்கலாம். அவர் கட்சியை விட்டு நீக்கலாம், டிஸ்மிஸ் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். அப்படிலாம் பண்ணினா அவர் உறுப்பினராக கன்னியூ பண்ணுவார். நாளைக்கு சட்டமன்றத்துக்குள்ள நான் தான் அமமுக அப்படின்னு சொன்னார்னா அதை ஏத்துக்காது சபாநாயகரை பொறுத்து இருக்கு. அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அந்த தினகரன் சேலஞ்ச் பண்றதுக்கு கோர்ட்டுக்கு தான் போகணும். அதனால சட்டமன்றத்துக்குள்ள நான் தான் அமமுக, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், நான் தான் கட்சி அப்படின்னாருன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் தாவேக்கா ஆதரிச்சாலும் யாரும் கேள்வியும் கேட்க முடியாது. அவர் ஓட்டு போட முடியுமா சார்? அதுல அதுக்கான பாசிபிலிட்டி, ஏன்னா கட்சியை அவர் எந்த கட்சியும் சாராதவர் எப்படி ஓட்டு போட முடியும்? அது சிக்கல் இருக்கு. இல்ல, அவர் நான் தான் அமமுகன்னு சொன்னாலும் என்ன பண்ணுவீங்க? சட்டமன்றத்துக்குள்ள நான் தான் அமமுக உறுப்பினர், அமமுக ஒட்டுமொத்த சட்டமன்ற அமமுகவே நான் தான் அப்படின்னு ரைட். ஏன்னா சிங்கிள் அப்படி சொன்னாருன்னா சபாநாயகரை ஏற்றுட்டாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே, அமமுக நான் தான், சட்டமன்றத்தை பொறுத்த மட்டும் அமமுக நான் தான், நான் உத்தரவு போட்டு போறது என்னுடைய உரிமை, கட்சியே தாவேக்காவை ஆதரிக்குது, நான் தான் அந்த கட்சி, அவ்வளவு அப்படின்னு சொல்லுவாரு.
ஓகே. திருப்பிரியன், எனக்கு இன்னும் ஒரு 2 கேள்வி மட்டும் இருக்கு. இப்போ அதிமுக ஸ்பிளிட்டாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ அவர்கள் இப்போ சிபிஎஸ் தரப்பில் ஒருத்தரும் இபிஎஸ் தரப்பில் ஒருவரும் இருக்கிறாங்க. இவர்கள் நாளைக்கு வாக்களிக்கக்கூடிய சூழலில் ஒருத்தர் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க, இன்னொருத்தர் ஆதரவு தெரிவிக்காத சொல்ல போயிருக்காங்க. வாட் வுட் பி நெக்ஸ்ட்? இதுல சிக்கல் இருக்கு. இதுல எப்படின்னா அதுல ஒருத்தரே கட்சியா இருக்காரு, அமமுகவா இருக்காரு. இதுல அப்படி இல்ல. 47 உறுப்பினர்கள 17 பேர் தனியா பிரிஞ்சிருக்காங்க, 30 பேர் தனியா இருக்காங்க. இப்போ கட்சி தலைமை பொறுப்பு கட்சியுடைய பொதுச் செயலாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் ஐபிஎஸ் தான் இருக்காரு. ஆமாங்க. இபிஎஸ் சபாநாயகருக்கு ஒரு விப்பு கொடுத்தாரு, கட்சி உறுப்பினர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு விப்பு கொடுத்தாருன்னா அதை மீற முடியாது. ஏன்னா இன்னும் குரலா தேர்ந்தெடுக்கல, அதெல்லாம் தேர்ந்தெடுக்கல. அந்த மாதிரி தேர்ந்தெடுக்காத போது 30 பேரை வச்சு ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது, சபாநாயகர் ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. ஏன்னா 2/3 வரல, அங்க 32 பேரோ 31 பேரோ வரணும், 2/3 வரல. அப்படி வராத போது அவங்க ஏதாவது மாறுபட்ட முடிவு எடுத்தாங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு உள்ள வருவாங்க. அப்போ நாளைக்கு இபிஎஸ் ஒரு விப்பு கொடுத்தாரு வச்சுக்கோங்க, அந்த விப்பை ஏற்று நடக்க வேண்டிய இடத்துல அந்த 30 பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இல்ல அவர் விப்பே கொடுக்கறதுக்கான வாய்ப்பே இல்ல, நாங்க தான் முழு மெஜாரிட்டியோட பெரும்பான்மை உறுப்பினர்கள் எங்க கிட்ட இருக்காங்கன்னா 32 பேர் உங்ககிட்ட இருக்காங்கன்னா அது இல்ல. அதனால இது ஒரு சிக்கலான விஷயம் தான். அப்சைனும் ஆக முடியாது. அப்சைன் விப்பு கொடுத்த பிறகு அப்சைன் ஆனாலும் பதவி போயிடும் ஆன்டி டிஃபெக்ஷனால. இதெல்லாம் சபாநாயகர் எடுக்கிற முடிவை பொறுத்து இருக்குங்க. சபாநாயகர் ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை அவங்களுக்கு ஏற்றபடி பயன்படுத்திப்பாங்க. அதுல அவங்களுக்கு எது சௌரியமோ அதை பயன்படுத்திப்பாங்க. அதனால ஆன்டி டிஃபெக்ஷன் லாவே சுப்ரீம் கோர்ட் கதவை தட்டினீங்கன்னா அவங்க 2 வருஷம் கழிச்சு தீர்ப்பு கொடுப்பாங்களோ மாட்டாங்களோ சொல்ல முடியாது. அதனால சபாநாயகர் தான் முடிவு எடுக்கணும் ஸ்ட்ரிக்டா ஆன்டி டிஃபெக்ஷன். நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு விப்பு கொடுக்குறாருன்னா ஒரு பொதுச் செயலாளராக கட்சி தலைவர் விப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு அந்த ஆபீஸ் பேரன்ஸ் எல்லாம் தேர்ந்தெடுக்கலாங்க, நான் விப்பு கொடுக்குறேன், நீங்க நம்பிக்கை தீர்மானத்தை எடுத்து ஓட்டு போடுங்கன்னா அப்ப இவங்களுடைய பாடு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன இவங்க வேலுமணி அண்ட் டிவி சண்முகம் குரூப் அப்சைன் ஆனாலும் உங்களுக்கு பிரச்சனை. ஆனா அப்போ சபாநாயகருக்குள்ள நீங்க லெட்டர் கொடுப்பீங்க, இவங்க விப்பு எடுத்து நடத்தலன்ட்டு. அப்ப சபாநாயகர் தான் முடிவு எடுக்க இடத்துல தள்ளப்படுவார். அவர் முடிவே எடுக்க மாட்டார், ஈத்துனே போவார் அவரு. அது கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அது ஈத்துன்னு போவோம், 5 வருஷம் ஆகும், பல விஷயம் நடக்கும். இதெல்லாம் ஜனநாயகத்துல கேள்வி பண்றதுல ஆன்டி டிஃபெக்ஷன் கொச்சப்படுத்துற விஷயம். ஓகே. அப்போ இப்போ இதுல இன்னொரு தரப்புல அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. திரு ஓஎஸ் மணியன் குறிப்பிட்டு சொல்லும்போது 46 பேர் எங்க பக்கம் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதையும் பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? அவர் 46 பேர் இருக்காங்க அப்படின்னா அப்ப 2 பேர் ஏன் இன்னொருத்தர் நான் சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன் லெட்டர் கொடுக்குறாரு சபாநாயகர்கிட்ட. அவர் ஏன் கொடுக்கிறாரு? அவர் கொடுக்காதா நீங்க சொல்றதை நம்ம ஓஎஸ் மணின்னு சொல்றதை நம்பலாம். இன்னொரு குரூப் இல்லங்க நாங்க வேலுமணியை தலைவரை தேர்ந்தெடுத்துக்கணும் ஒரு குரூப் கொடுக்கும்போது ஓஎஸ் மணியன் சொல்றது எப்படி நம்ப முடியும் நம்ம? அப்ப அதுல ஒரு பிளவு இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த பிளவை எப்படி ஆளுங்கட்சிக்கு சார்பா சபாநாயகர் டீல் பண்ண போறான்னு எங்க முக்கியம் ஆக்சுவலா. இன்னொரு ஒரு நிறைவான ஒரு கேள்வி. இப்போ ஒருவேளை திமுக இப்போ அந்த உறுப்பினர்கள்ல ஒரு இந்த தனி பெரும்பான்மை அமைப்பதற்கான இந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல பங்கேற்காம தவிர்ப்பதற்கான அப்ஸ்டெயின் அல்லது தவிர்ப்பதற்கு ஏதேனும் வாய்ப்பு இருக்கா? நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே. அவங்க கலந்துக்காத போனாங்கன்னா மெஜாரிட்டி நிரூபிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் தாவேக்காக. ஆமா ஆமா. அதனால அவங்க கலந்துக்காத போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவ்வளவு பேர் ஆதரிக்கிற நிலை இருக்கும்போது அவங்க கலந்துக்காத போறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா அந்த அதிமுக உறுப்பினர்களை பத்தி அவங்களுடைய பொசிஷனை பத்தின ஒரு குழப்பம் இருக்கிறதுனால இந்த 120 பேர் இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் அந்த 2 பேர் 6 பேர், காங்கிரஸ் 11 11 107 11 118 19 பேர் இருக்காங்க. அதனால அதிமுக உறுப்பினர்களுக்குள்ள குழப்பம் இருந்தாலும் இல்லாட்டாலும் இவங்க ஆதரிக்கிறதுனால அரசாங்கம் தப்பிச்சிருந்தது நடக்கிறது. அவங்களும் திமுகவும் நம்பிக்கை தீர்மானத்தை நம்பியதுக்கு தலையிடணும், நம்ம கூட்டணி கட்சிகள் தான் ஆதரிச்சிட்டு இருக்காங்கன்னு அவங்களும் வெளியில இருந்தாங்கன்னா ரொம்ப சுலபமா நம்பிக்கை தீர்மானத்துல அவங்க அப்ரூவ் ஆயிடும், பாஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்ப இவருக்கு அந்த பெரிய கருப்பன் போட்டிட்டு அந்த திருப்பத்தூர் தொகுதியில அவர் அதுல நடைமுறையில பங்கேற்க கூடாது அப்படின்னு மாண்புமிகு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. சோ அவரும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கு. அது பண்ண முடியாது. ஒரு நம்பர் குறையும், 233 232 ஆகும், அவ்வளவுதான். 232 59 திமுக வரலன்னா இன்னும் ரொம்ப நல்லது தாவேக்காவுக்கு, ரொம்ப ஈஸியா நிறைவேற்றுவாங்க. ஓகே சார், ஒரு கேள்வி. சிபிஎஸ் அவர்களை போய் ஒரு முதலமைச்சர் திரு விஜய் சந்திக்க போறதா ஒரு தகவல் வருது. அப்படி சந்தித்தால் இது அடுத்ததாக என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை ஒரு அரசியல் களத்துல ஏற்படுத்தும், எப்படி இருக்கு பார்க்கப்படுது, இப்படி புரிஞ்சுக்கணும். சிபிஎஸ் தரப்புல 32 பேர் இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். 30 பேர் இருக்கும்போது தான் பிரச்சனை வருது. நாளைக்கு 32 பேர் இருந்தாங்கன்னா 2/3 அப்படின்ற மாதிரி ஒரு விளைவு கட்சியே சப்போர்ட் பண்ணுது தாவேக்காமன்னு போலாம். ஆனா 2/3 இல்லைன்னா தான் பிரச்சனை. அதாவது 32 பேர் இல்லைன்னா தான் பிரச்சனை. 32 பேர் வராங்களா இல்லையான்னு தெரியல. இப்போ 30 பேர் இருக்கும்போது இந்த பிரச்சனை வரதான் செய்யும். நாளைக்கு 17 பேர் அப்பியர் ஆயிட்டு நம்பிக்கை தீர்மானத்துக்கு எடுத்து ஓட்டு போட்டாங்க, மத்த 30 பேர் வரல வச்சுக்கோங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி கொடுப்பாங்க. அது சபாநாயகர் எந்த அடிப்படையில கொடுப்பாருன்றத பொறுத்து நம்ம எடுப்பார் நடவடிக்கைன்னு பொறுத்து இருந்தா
பார்க்கணும். நாளைக்கு திமுக வராது இருந்தாங்கன்னா இதெல்லாம் இன்னும் இந்த விஷயங்கள்லாம் வந்து எடுபடாதே போயிடும். அதிமுக உட்கட்சி விஷயங்கள். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி திருப்பிரியன். Thank you, இணைப்பில் thank வந்து you. உங்களுக்கு கருத்தில் பண்ணி மிக்க நன்றி, மிக்க நன்றி. அமமுகவிலிருந்து எம்எல்ஏ காமராஜ் நீக்கப்பட்டிருக்கிறார். நம் முன்னரே குறிப்பிட்டது போல இது கட்சி தாவல் தடை சட்டமாக மாறப்போகிறதா அல்லது வந்து என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எம்எல்ஏ காமராஜ் எடுக்க போகிறார்? அவர் வந்து நான் தான் அமமுக என்று கிளைம் பண்ண போகிறாரா, இல்லை வந்து அமமுக தரப்புல இருந்து அவர் கட்சி நீக்கம் செய்யப்பட்டதுனால அவருக்கு கட்சியில் பொறுப்புகள் கொடுக்கப்படாது அப்படிங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் சட்டமன்றத்தில் அவர் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறார், சபாநாயகர் நாளை அவர் வாக்கு செலுத்துவதற்கான சூழல்கள் எப்படி வரப்போகிறது என்பதெல்லாம் நாளைய தினம் நமக்கு இந்த நேரத்தில் தெரிய வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது.